வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எழுத்தாளர் நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய கடைசியாய் ஒரு ஆண் பிள்ளை அப்படின்ற சிறுகதை. வாங்க கதைக்குள்ள பயணிப்போம். பத்திரிகை ஆபீஸ்ல 400 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஒரு சரக்கு மாஸ்டருக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு தன்னோட கையாலாகாத தனத்தை நினைச்சு பல சமயம் வேதனைப்பட்டிருக்காரு ஆனந்த பத்மநாபன். அப்படி ஒரு பிரச்சனை அவரோட மனசை வாட்டிக்கிட்டு இருந்தது. ஒரே பொண்ணு, அதுவும் தாய் இல்லாத தன்னோட பொண்ணுக்கு இப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வரலாமா அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டார். பல நாட்களா அவரோட இரவு தூக்கம் தொலைஞ்சே போயிடுச்சு. பேசாம வேலையை விட்டுட்டு பொண்ணோட படிப்பையும் விட்டுட்டு ஊர் பக்கமா எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு கூட அவருக்கு தோணிக்கிட்டே இருந்தது. திருவல்லிக்கேணியில உள்ள ஒரு ஒண்டி குடுத்தன போர்ஷன்ல தான் அனந்து தன்னோட மகள் சாரதாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. காலையில 5 மணிக்கு வேலைக்கு போனா இரவு 9:30 மணி ஆகும் வீடு திரும்புறதுக்கு. சாரதா காலையிலே எழுந்து தனக்கு தானே சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு கல்லூரிக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போகணும். அறக்க பறக்க ஓடி போய் பஸ் ஏறி போகணும். கல்லூரிக்கு சரியான நேரத்துக்கு போய் சேரணும். அப்படி ஒரு நாள் சாரதா கல்லூரிக்கு பஸ்ல போகும்போதுதான் இந்த வம்பு வந்து சேர்ந்துச்சு. வந்த வம்பு அன்னையோட போயிடும் அப்படின்னு பார்த்தா அது வாடிக்கையாக ஆரம்பிச்சது. அது சாரதாக்கு வேதனையை கொடுத்தது. தன்னை இத்தனை அழகா படைச்ச கடவுளை நினைச்சு சாரதாக்கு கோவம் தான் வந்துச்சு. ஒரு நாள் பேருந்துல அரும்பு மீசையும் சுருட்ட முடியுமா ஒரு இளைஞன் சாரதாக்கு பின்னாடி வந்து நின்னான். யாரும் கவனிக்காத போது ஒரு கடிதத்தை சாரதாவோட புஸ்தக பைக்குள்ள போட்டான். பஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம் அப்படின்னு முதல் நாள் அமைதியா இருந்துட்டா சாரதா. கல்லூரிக்கு வந்து அந்த கடிதத்தை பிரிச்சு பார்த்தா சாரதா. அதுல அவ ரொம்ப அழகா இருக்கிறதாவும் அந்த பையன் அவளை காதலிக்கிறதாவும் எழுதியிருந்தான். அந்த கடிதத்தை சுக்குநூறா கிழிச்சு போட்டுட்டு அன்னையோட அந்த கடிதத்தை பத்தி மறந்தும் போனா சாரதா. ஆனா அந்த பையன் அவளை அப்படி மறக்கல அப்படின்றது மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு அதே டயத்துக்கு சரியா வந்து நின்ன போதுதான் புரிஞ்சுது சாரதாக்கு. இன்னைக்கு முன்னாடி கொடுத்ததை விட கத்தையா ஒரு பெரிய கடிதம் வந்து சாரதாவோட புஸ்தக பைக்குள்ள விழுந்தது. சாரதா கோவமா ஏதோ சொல்ல வந்தா. ஆனா அந்த பையன் இவளை முந்திக்கிட்டு பஸ்ஸுக்கு முன்னாடி போய் கூட்டத்தோட கூட்டமா கலந்துட்டான். இந்த தடவை சாரதா பையில அவன் கடிதம் போட்டத பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்த ஒரு நடுத்தர வயது ஆண் பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆனா பார்த்தும் பார்க்காத போலயே இருந்துட்டாரு. வர வர நகரங்கள்ல தவறுகளை கண்டிச்சு கேட்கிற ஆண்மையோட இருக்கிற ஆண்மகன்கள் குறைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சாரதாக்கு தோணுச்சு. நல்லதோ கெட்டதோ நம்ம நாசுக்கா ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு கோலத்தனத்தோட தான் முக்கால்வாசி ஆண்கள் இருக்கிறதா சாரதாக்கு தோணுச்சு. இந்த கடிதத்தை வீட்டுக்கு போய் படிச்சு பார்த்தா சாரதா. கடிதத்துல ஒரேடியா ஒளரி கொட்டி தான் வச்சிருந்தான். கண்ணே, சொந்த கார்ல கல்லூரிக்கு போறேன்னா உனக்காக பஸ்ல கால் கடுக்க வந்துட்டு இருக்கேன். உனக்கு சம்மதம்னா இன்னைக்கே நம்ம திரைப்படத்துக்கு போலாம். கார்லயே கூட்டிட்டு போய் கார்லயே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு எழுதியிருந்தான். காதலை கூட திரைப்படங்களை பார்த்துதான் அவன் இமிட்டேட் பண்றானோ அப்படின்னு சாரதாக்கு தோன்றுச்சு. உனக்கு வெக்கம் மானோன்னு எதுவுமே இருக்கிறதா தெரியல. இன்னொரு நாள் பஸ்லேருந்து கீழே இறங்கி அவன் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் அவளை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தான். தன்னோட கால் செருப்பை எடுத்து அடிக்க போற மாதிரி கோவத்துல காம்பிச்சா சாரதா. ஆனா அவன் அதுக்கு கூட அவமானப்படல. கோபத்துல கூட நீ அழகா இருக்க, உன் பட்டு பாதங்களை சுமக்கிறதுக்கு செருப்பு செஞ்ச புண்ணியத்தை கூட நான் செய்யல அப்படின்னு புலம்பனானே தவிர கோபமே படல. அவன் சரியான கில்லாடியா இருந்தான். அவனை எரிச்சலூட்டவோ ரோஷப்படுத்தவோ இல்ல உணர்ச்சி வசப்பட செய்யவோ அவளால முடியவே இல்லை. அவனை ஒரு ஆம்பளையாவே மதிக்க தோணல சாரதாவுக்கு. மறுநாள் பஸ் ஸ்டாப்ல அவன் இல்ல. வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில தெரு முனையில அவனோட கார் வந்து நின்னுச்சு. மெல்ல கதவை திறந்து வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட்டான். அவங்கள வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். அவனோட வார்த்தைகள் எதுவுமே அவ காதலே வாங்காம அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. கார்ல அவ பின்னாடியே அவளை தொடர்ந்து வந்தான். அதிகபட்சம் வீட்டு வாசல் வரையும் தானே வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சாரதா. ஆனா அவன் சாரதா வீட்டுக்கு போய் கதவை திறக்கிற வரையும் அவன் பின்னாடியே வந்தான். பக்கத்து போர்ஷன்ல உள்ள ஆட்கள்லாம் பாக்குற மாதிரி ஒரு மல்லிகைப்பூ பொட்டலத்தை அவ முன்னாடி நீட்டினான். சாரதா சர்வ நாடியும் அடங்கி ஒடுங்கி போன மாதிரி நின்றுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்திலேயே சுதாரிச்சுக்கிட்ட சாரதா, முட்டாள், உனக்கு அறிவே இல்ல அப்படின்னு கோவமா கத்தி திட்ட ஆரம்பிச்சா. பக்கத்து போர்ஷன்ல உள்ள எல்லாரும் அவளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க உள்ள எல்லா ஆண்களும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர துணிஞ்சு வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேக்குறதுக்கு ஆளே இல்ல. சாரதா பூவை வாங்காதனால அவன் வாசல்ல பூவை வச்சுட்டு அவளுக்கு ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா விசிலடிச்சுக்கிட்டே கார்ல ஏறி போனான். அவனோட எண்ணம் இப்பதான் சாரதாவுக்கு தெளிவா புரிஞ்சுது. தன்னை பத்தியும் அவனை பத்தியும் சுத்தி உள்ளவங்க சேர்த்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆத்திரத்தோட அவன் வச்சுட்டு போன பூவை வாசல்ல தூக்கி எறிஞ்சா சாரதா. அன்னைக்கு இரவே தன்னோட தந்தை அனந்துகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொன்னான். அவனோட கார் நம்பர் சாரதாவுக்கு நல்லாவே ஞாபகம் இருந்தது. அதையும் அனந்துகிட்ட குறிச்சு கொடுத்தா.
இரவு நேரம் கூட பார்க்காம அனந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தார். இப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் நாளைக்கு காலையில சாரதா கல்லூரிக்கு போகும்போது அந்த பையன் வந்தா போலீஸால பிடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாரு அனந்து. சாரதா பஸ் ஸ்டாப்பை பார்த்தா அந்த பையன் இல்ல. பஸ்ல ஏறினா. பஸ்ல ஏறி கொஞ்சம் தூரம் போனோடனே அவ பின்னாடி அந்த பையன் வந்து நின்னான். ஏதோ ஒரு காதல் பாட்டை அவ காதல முணுமுணுத்தான். சாரதா பக்கத்துல இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வந்து அவளை பிடிச்சி இழுத்தான். சாரதாவுக்கு உடம்பெல்லாம் பத்தி எரிஞ்சுது. அவன் இன்னும் நிறைய ரகளைகள் பண்ணான். இது எல்லாத்தையும் சுத்தி இருந்த ஆண்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்களே தவிர இதை எதிர்த்து கேள்வி கேட்க அங்க ஆளே இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போலீஸ் வரலையே அப்படின்னு கவலைப்பட்டா சாரதா. அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போனோன்னு தான் தெரிஞ்சது போலீஸ் ஏன் வரல அப்படின்ற காரணம். சாரதா கொடுத்த கார் நம்பரை வச்சு விசாரிச்சதுலதான் தெரிஞ்சது அவன் ஐஜியோட தங்கை பையன் அப்படின்னு. ஐஜி வீட்டுல தங்கி இருந்துதான் அவன் காலேஜுக்கு போயிட்டு இருந்தானா. அதனாலதான் போலீஸ்காரவங்க யாரும் வந்து விசாரிக்கலையா. இப்பதான் சாரதாவுக்கு எல்லாமே புரிஞ்சுது. சாரதா என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருந்தா. மறுநாள் காலையில விடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை. சுத்தி உள்ள போர்ஷன்ல உள்ள எல்லா வீட்லயுமே ஆள் இருந்தாங்க. இவன் காரை எடுத்துட்டு வந்து சாரதா வீட்டு வாசல்ல நிப்பாட்டினான். ஏதோ தாலி கட்டின பொண்டாட்டி போல, ஏ சாரதா, இன்னைக்கு மேட்னி ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், மறக்காம வந்துரு அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருந்தான். எல்லா வீட்டுல உள்ள ஆண்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர ஒருத்தன் கூட என்னடா ராஸ்கல் இப்படி பண்றேன்னு கேட்டு அதட்டவோ அவனை விசாரிக்கவோ செய்யவே இல்லை. எல்லாரும் வாய் திறக்காம நின்னு வேடிக்கை பாக்குறத பார்த்து சாரதாக்கு பத்தி கொண்டு வந்துச்சு கோவம். அன்னைக்கு இரவு அப்பா வீட்டுக்கு வந்தோடனேயே வேற வீடு பாருங்கப்பா, இல்லாட்டி அந்த ரவுடியை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு தீர்மானமா பேசி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா சாரதா. ஆனா உடம்புல எண்ணெயை கொட்டிக்கிட்டு ரணத்தோட வந்து சேர்ந்தாரு அனந்து. அப்பாவோட நிலைமைய பார்த்து சாரதாவால ஒண்ணுமே பேச முடியல. வாய் அடிச்சு போய் நின்றுட்டு இருந்தா. அனந்து கூட வேலை பார்க்கறவர் தான் டாக்ஸில வந்து விட்டுட்டு போயிட்டு இருந்தாரு. அப்பாவை கவனிச்சுக்கிறதுக்காக கல்லூரிக்கு 5 நாள் லீவ் போட்டிருந்தா சாரதா. இந்த பையனோட தொந்தரவும் ஓயவே இல்லை. தினமும் வந்து அவன் பங்குக்கு ஏதாவது பண்ணிட்டு சொல்லிட்டு போயிட்டு இருந்தான். அப்பா இதுக்கு என்னதான்ப்பா வழி அப்படின்னு சாரதா புலம்பி தீர்த்தா. பேசாம விடுமா, பாத்துக்கலாம். சூரியனை பார்த்து நாய் குலைச்ச மாதிரி இவனை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம கிட்ட பலமும் இல்ல பணமும் இல்ல அப்படின்னு வேதனைய கொட்டினாரு அனந்து. அனந்து கூட பிறந்த அக்காவும் தங்கையும் சென்னையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு தான் சாரதாவை திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அனந்து நினைச்சிட்டு இருந்தாரு. அனந்து மேல எண்ணெய் கொட்டின விஷயத்த கேட்டு அவரோட தங்கை அவரை பார்க்க வந்தாங்க. கூட பேங்க்ல வேலை பார்க்கற அவங்களோட பையனையும் கூட்டிட்டு தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்த சமயம் அந்த காதல் ரவுடியும் வந்து சேர்ந்தான். தன்னோட மருமகன் கிட்ட அந்த ரவுடிய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவனை விசாரிப்பா. வேற கெடுத்துருவான் போல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாரு அனந்து. ஆமா, இந்த மாதிரி ரவுடிலாம் கத்தி கித்தி வச்சிருப்பானுங்க, எடுத்து குத்திட்டா என்ன பண்றது, அவன்கிட்ட போய் சண்டை போட்டா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது, ஏன்னா நான் போகும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல ஈஃப்டி சிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா அந்த மீச முளைச்ச ஆம்பளை பிள்ளை. சாரதாவுக்கு சீனு ஆயிடுச்சு. 3வது நாள் அனந்துவோட இன்னொரு சகோதரி வந்திருந்தாங்க. இவங்களோட பையன் ஏதோ சேல்ஸ் மேனேஜரா இருக்கானா. அவன்கிட்ட எல்லா விவரத்தையும் சொன்னாரு அனந்து. அவனை விசாரிக்க சொல்லியும் சொன்னாரு. அவனும் சரின்னு சொன்னான். பேச்சு வாக்குல அவன் ஐஜியோட தங்க பையன் அப்படின்னு சொன்னாரு அனந்து. என்ன மாமா, சாதாரண ஆள்னா அடிச்சு உதச்சி ஏதாவது பண்ணலாம், இவன் போலீஸ்கார வீட்டு பையனா இருக்கானே, நமக்கு தான் பிரச்சனை வரும், பேசாம விட்டுடுங்க, சாரதாவையும் கவனமா இருக்க சொல்லுங்க, அவன்கிட்ட எதுவும் வம்பு வேணாம் அப்படின்னு சொன்னான். சாரதாவுக்கு மனசு வெறுத்தே போயிட்டு இத தொல்லையிலேந்து விடிவு காலமே இல்ல அப்படின்னு முடிவே பண்ணிட்டா. 2 பேருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும், பழைய சம்பந்தமா இருக்கும், இல்லாட்டி ஒருத்தன் இப்படி விடாம துரத்திட்டே வருவானா கார்ல. முதல்ல கொஞ்சம் வருமானத்துக்கு ஆசைப்பட்டிருப்பா, அப்புறம் இப்ப வராத போடான்னு ஒதுக்கிருப்பா, அவன் எப்படி போவான் அப்படின்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நாக்குல நரம்பு இல்லாம அபாண்டமா பேச ஆரம்பிச்சாங்க. அனந்துவும் சாரதாவும் மனவேதனையில இருந்தாங்க. 6 நாள் கழிச்சு ஒரு சாயங்கால வேளையில அனந்து எண்ணெய் கொட்டிக்கிட்ட அன்னைக்கு அவரை வீட்டுல கார்ல கொண்டு வந்து விட்ட பையன் பாக்குறதுக்கு வந்திருந்தான். அனந்து கூட வேலை பாக்குற பையன். அனந்து இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் போயிருந்தப்ப அனந்து ஏதோ யோசனையா கண்கள்ல நீர் வழிய அழுதுகிட்டே இருந்தாரு. ஏமாமா அழுறீங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டான். ஆடா ராஜு, நான் பொறப்ப நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். கேன்டீன் எப்படி இருக்கு, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்கள்ல வழிந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கேட்டாரு அனந்து. நான் சொல்றேன் மாமா, முதல்ல நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, அதை முதல்ல மறைக்காம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் ராஜு. தயங்கி நடந்த அத்தனையும் சொல்லி முடிச்சாரு அனந்து. அவர் சொல்லி முடிக்கும் போது காய்கறி வாங்கிட்டு கடையிலேருந்து வந்தா சாரதா. சாரதா, இது என் கூட வேலை பார்க்குற பையன் ராஜு, கொஞ்சம் காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னாரு அனந்து. சாரதா அவனை பார்த்தா. ஓ,
ஒல்லியா ஊதுனா கீழே விழுற அளவுக்கு அந்த பையன் இருந்தான். நல்ல உயரம், உழைத்து இறுகி போய் இருந்த தோள்கள், தோல்ல சமையலுக்கு பயன்படுத்தி கையை துடைக்கிற அழுக்கு துணி, அழுக்கு வேஷ்டியும் சட்டையுமா நின்றுட்டு இருந்தான். ஒளி மிகுந்த கண்களா இருந்துச்சு அவனுக்கு. அவனை நோக்கி கை கூப்பிட்டு காஃபி போடுறதுக்காக சமையலறைக்கு போனா சாரதா. அப்ப வாசல்ல அந்த காதல் ரவுடியோட குரல் கேட்டுச்சு. ஹாய் மைடியர் சாரதா அப்படின்னு ஏதோ சினிமா பாட்டை பாட ஆரம்பிச்சான். இவன் தாண்டா ராஜு, நாள்தோறும் வந்து மானத்தை வாங்குறான். செத்த இருங்க மாமா, வந்துடுறேன். ராஜு வெளில போறதுக்காக எந்திரிச்சான். வேணா ராஜு, உனக்கு எதுக்கடா வம்பு, பேசாம வீட்லயே உட்காரு அப்படின்னு சொன்னாரு அனந்து. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து என்னால கை கட்டிட்டுலாம் இருக்க முடியாது மாமா, செத்தெருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு வெளில போனான். யாரு சார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா ராஜு. அதுக்கு அந்த காதல் ரவுடி, நான் சாரதாவோட 6 உயிர் காதலன் அப்படின்னு சொன்னான். அடுத்த வார்த்தை அவன் பேசுறதுக்குள்ள ராஜு அவனை பல்லார்னு அரைஞ்சிருந்தான். ஏய் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான் அந்த ரவுடி. தெரியும்டா, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு திருப்பியும் அடிச்சான் ராஜு. பக்கத்து வீட்டுல இருந்தவங்க எல்லாம் யாரா இருந்தாலும் வெளில போய் சண்டை போடுங்க, கௌரவமா குடியிருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாங்க. தெரியும் சார் உங்க கௌரவம் எல்லாம், ஒரு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் இந்த பாடுபடுத்துறான், எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்துனா ராஜு. வாங்கின அடியில அந்த ரவுடி பயந்து போய் காரை எடுத்துட்டு பறந்துட்டான். ராஸ்கல், இனிமே இந்த பக்கம் திரும்பி பார்த்த தொலைச்சிடுவேன் தொலைச்சு அப்படின்னு கத்துனா ராஜு. ராஜு உள்ள வந்த சமயம் சாரதா காஃபி கலந்து கொண்டு வந்து கொடுத்தா. வந்த இடத்துல உனக்கு எதுக்குடா தம்பி இந்த ஒம்பு அப்படின்னு கேட்டாரு அனந்து. சீக்கிரம் கிளம்பி கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிடு, அவன் போலீஸ் எதையாவது கூப்பிட்டு வந்துட போறான். நான் எதுக்கு ஓடி போகணும் மாமா, கோல்னா தான் பயந்து ஓடி போகணும். நான் ஏன் போகணும், போலீஸ் வரட்டும், வந்தா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். போலீஸ் வந்து என்ன புடிச்சிட்டு போனா நீங்க என் சம்பளத்தை வாங்கி ஒரு வக்கீல் வச்சு வாதாட மாட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டான். சாரதா அவனுக்கு காஃபி கொடுக்கவும் ராஜு அதை வாங்கி குடிச்சு முடிக்கவும் சரியா இருந்தது. போலீஸ் வந்துச்சு. அசால்ட் அண்ட் அட்டெம்ப்ட் ஃபார் மர்டர்னு போலீஸ் எஃப்ஐஆர் போட்டு தயாரிச்சு இவனை இழுத்துட்டு போச்சு. ராஜு சிரிச்சுக்கிட்டே போலீஸோட நடந்து போனான். வாசல் வரையும் வந்து வழியனுப்ப வந்த சாரதா முதலா முழு தகுதியும் உடைய ஒரு ஆண்மகனுக்கு தான் கையால காஃபி கலந்து கொடுத்ததை நினைச்சு பெருமிதத்தோட கண்கள்ல கண்ணீர் வடிச்சா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாரதாவோட மனபாரம் இறங்கி போன மாதிரி இருந்தது. கீழ்கிட்ட பேசி அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக அப்பாட்ட பேசுறதுக்கு வேகமா உள்ள வந்தா சாரதா. கதை நிறைவடைந்தது. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.